எப்பவும் பிஸியா இருக்கிற ரோடு இன்னைக்கு வெறிச்சோடி இருக்கு. என்னாச்சு? விஷயமே தெரியாதா மேடம்? இன்னைக்கு யாரோ ஒரு டெலிவரி பையன் மினிஸ்டர் மகனை அடி புரட்டி எடுத்துட்டான் போல. அதான் ரோடு வெறிச்சோடி கிடக்கு. நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி ஊறி போனவனால தான் இவ்வளோ கொடூரமா அடிக்க முடியும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் பயந்து போயிருக்காங்களாம் என்று கேப் டிரைவர் உற்சாகமாக சொல்ல வேதிகா சர்வாவை ஓரக்கண்ணில் பார்த்தாள். சர்வா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சர்வா மும்பையில் பிறந்து சிறு வயதிலேயே தனது அப்பா அம்மாவை இழந்து சென்னையில் ஃபுட் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்தான். ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு டெலிவரிக்கு சென்ற சர்வாவின் தலையில் யாரோ அடிக்க மயக்கமடைந்தான். திடீரென கண்விழித்து பார்த்தபோது வேதிகாவின் ஹோட்டல் ரூமில் அரைகுறை ஆடையுடன் இருவரும் இருக்க அங்கு வந்த வேதிகாவின் தாத்தா அதியமான் இந்த பிரச்சனையை ஊருக்கு தெரியாமல் மறைக்க சர்வாவுக்கும் வேதிகாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார். சர்வா வேதிகாவின் திருமணம் அவளின் அம்மா அம்பிகாவுக்கு பிடிக்காமல் போக ஒட்டுமொத்த குடும்பமும் சர்வாவை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை போல நடத்தியது. துணி துவைப்பதில் ஆரம்பித்து வேதிகாவுக்கு டிரைவராக வேலை செய்வது வரை அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தான். இதற்கிடையில் கிடைக்கும் நேரத்தில் டெலிவரி பாய் வேலையும் செய்து வந்தான். இன்னொரு புறம் வேதிகா குடும்ப பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டதை சரி செய்ய பிசினஸ் லோனுக்காக பேங்காக அலைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் டெலிவரி பாய் டிரெஸ்ஸில் சர்வா ஹோட்டலில் இருந்த வேதிகாவை பிக்கப் செய்ய போக அங்கு ஒரு பணக்கார இளைஞன் வேதிகாவிடம் பம்பிழுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். வேதிகா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஹலோ மிஸ்டர், அவ என்னோட வைஃப். பிரச்சனை பண்ணாம போறீங்களா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.